போச்சம்பள்ளி அருகே மின் கசிவு காரணமாக கூரை வீடு முற்றிலும் எரிந்து சேதம். வீட்டிலிருந்த 5 சவரன் தங்கம், 6,50,000 ரொக்கம் பணம் உட்பட அனைத்தும் எரிந்து சேதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பித்திப்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி, வயது 53. லாரி ஓட்டுநராக இவரது குடும்பத்தில் இவரது மனைவி ராஜி, மகள்கள் ஷாலினி, உமாமகேஸ்வரி, ராஜியின் தங்கை பிரியா மற்றும் அவரது குழந்தைகளை சுருத்திகா, ரூபிகா. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் உட்பட 10 நபர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் போச்சம்பள்ளியில் உள்ள அவர்களது உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் வீடு திடீரென தீப்பிடித்து மளமளவென எரிய துவங்கியுள்ளது. வீடு எரிவதைக் கண்ட அக்கம்பக்கத்தினர் போச்சம்பள்ளி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். கூரை வீடு என்பதால் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள்ளாக வீடு முற்றிலும் எரிந்து சேதமானது. இந்த பணம் அக்கா ராஜி என்பவரதும் அவரது தங்கை பிரியா இருவரும் தனித்தனி பீரோவில் வைத்திருந்த வீட்டிலிருந்த 5 சவரன் தங்க நகைகள் வீடு கட்டுவதற்காக மகளிர் சங்கத்தில் இருந்து எடுத்து வைத்திருந்த 6,50,000 ரொக்கம் உட்பட 2 பீரோக்கள், பிரிட்ஜ், தையல் மெஷின், அனைத்து அசல் ஆவணங்களும் எரிந்து சேதமானது. போச்சம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என் பேர் ராஜிங் சார். வீடு திப்பமாட்டிங்க சார். கோச்சிங்களுக்கு போயிட்டு இருந்தாங்க சார். வரத்துக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார். எல்லாம் பணம்லாம் வச்சுருந்தாங்க சார். இப்படி ஆயிடுச்சுங்க சார். வீடு கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபாய் வச்சுருந்தாங்க சார். எதுவுமே இல்லைங்க சார். இப்போ இருக்கிற நிலைமையில தான் சார் இருக்கிறோம். நீங்கள் தான் பார்க்கணுங்க சார். 5 பவுன் நகைங்க சார். 5 பவுனுங்க சார். 5 லட்ச ரூபாங்க சார். அவங்க 1.5 லட்ச ரூபான்னு சொன்னாங்கல்ல, அது அவங்க தனியாக வச்சுருந்தாங்க சார். தனித்தனியாக வச்சிருக்கீங்க? ஆமாங்க சார். அவங்க பேர் என்ன? 1.5 லட்ச ரூபாய் வச்சுருக்காரு. பிரியாங்க சார். உங்கள் பேர்? என் பேர் ராஜிங்க சார். தனித்தனி பீரோவில் வச்சுருந்தீங்களா? ஆமாங்க சார். 2 பீரோ. இது எப்படி நடந்தது? இது கேஸ் அது ஏற்கனவே லீக் ஆயிட்டுக்குதுங்க சார்.